வணக்கம். இந்த வீடியோவில் ஓய்வூதியர்களுக்கு சலுகை 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சார்ந்து புதிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இது சார்ந்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் முக்கியமான ஏற்பாடை செய்துள்ளது. குறிப்பாக வாக்குச்சாவடிக்கு நேரில் வர முடியாத சில பிரிவினருக்கு தபால் வாக்கு போஸ்டல் ஓட் செலுத்தும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக படிவம் 12D என்ற விண்ணப்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வசதி மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கோவிட் பாதிக்கப்பட்டோர் மற்றும் அத்தியாவசிய சேவையில் பணிபுரிவோர் ஆகியோருக்கு மிகவும் உதவியாக இருக்கும். வாக்குப்பதிவு நாள் 23/4/2026 என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தகுதியிருப்பவர்கள் இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். படிவம் 12Dக்கு விண்ணப்பம் செய்வது மிகவும் எளிதானது. தேர்தல் அறிவிப்பு வெளியான 15/3/2026 முதல் அறிவிப்பாணை வெளியான 5 நாட்களுக்குள் 3/4/2026 வரை விண்ணப்பிக்க வேண்டும். இந்த படிவம் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் BLO மூலம் வீடு வீடாக வழங்கப்படும். மேலும் மாவட்ட இணையதளத்திலும் பதிவிறக்கம் செய்யும் வசதி உள்ளது. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த பின்பு BLOவுக்கு நேரடியாக கொடுக்கலாம் அல்லது உதவி தேர்தல் அலுவலர் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் நேரில் அல்லது தபால் மூலம் அனுப்பலாம். குறிப்பாக 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு கூடுதல் சான்றிதழ் தேவையில்லை. ஆனால் 40% மற்றும் அதற்கு மேல் மாற்றுத்திறன் கொண்டோர் தங்களது அடையாள அட்டையினை இணைக்க வேண்டும். மேலும் COVID-19 காரணமாக மருத்துவமனையில் அல்லது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்போர் தபால் வாக்கு பெற தகுதியுடையவர்கள். இவர் மருத்துவ சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். அதேபோல் அத்தியாவசிய சேவையில் பணிபுரிவோர் தங்களது பணியிடத்தின் நோடல் ஆபீசர் சான்றிதழை இணைக்க வேண்டும். இந்த அனைத்து பிரிவினரும் வாக்குச்சாவடிக்கு வர வேண்டிய அவசியமில்லை. தங்கள் வீடுகளில் இருந்தபடியே வாக்களிக்க முடியும் என்பது முக்கிய அம்சம். முக்கியமாக 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக அதிகாரிகள் சென்று தபால் வாக்குச்சீட்டை வழங்கி வாக்கை சேகரிப்பார். அத்தியாவசிய சேவை பணியாளர்களுக்கான தனி தபால் வாக்கு மையமும் அமைக்கப்படும். இந்த மையங்கள் வாக்குப்பதிவு நாளுக்கு முன்பு 3 நாட்கள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். மேலும் அனைத்து தகவல்களும் SMS மூலம் வாக்காளர்களுக்கு தெரிவிக்கப்படும். மொத்தத்தில் இந்த தபால் வாக்கு முறை ஜனநாயகத்தில் அனைவருக்கும் பங்கேற்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உடல்நிலை, வயது அல்லது பணிநிலை காரணமாக வாக்குச்சாவடிக்கு வர முடியாதவருக்கு இது ஒரு பெரிய உதவி. எனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் தகுதியுள்ள அனைத்து வாக்காளரும் படிவம் 12D மூலம் விண்ணப்பம் செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தங்களது வாக்குரிமையை செயல்படுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பார்த்தோன்னா தமிழ்நாடு முழுவதும் இதே முறை பொருந்தும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.